Hi guys, welcome back to our channel. என்னடா Pearl City சீரிஸ்னு ஒரு சீரிஸை போட்டிருந்த சீரிஸுக்கு நடுவில் என்னடா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ, ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் Pearl City சீரிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர சொல்ல என் பேரில் புதுசாக, அதுவும் இன்டர்நேஷ்னல் ஜெர்மனிலேருந்து ஒரு லெட்டர் வந்திருந்தது. என்ன லெட்டருன்னு எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. சரின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு தான் அந்த பேரெல்லாம் படித்து பார்த்தா தான் அப்புறம் எனக்கு ஜிமெயிலில் ஒரு மெயில் வந்துச்சு. என்ன மெயிலுன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள்லேருந்து நம்மளுக்கு ஒரு ரிவார்டு மாதிரி அமைச்சிருக்காங்க. எதுக்கு இந்த ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே கூகுள் மேப்ஸில் வந்து ரிவ்யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். நான் ஸ்டார் ரேட்டிங் ரிவ்யூஸில் நான் போகிற இடத்துக்குலாம் பண்ணிகிட்ருப்பேன். நான் அந்த ரிவ்யூஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த ரிவ்யூஸ் கண்டினியூஸாக பண்ணுறதுனால எனக்கு அதில் ஒரு லெவல் கொடுத்துருக்காங்க. லோக்கல் கைட் லெவல் 6ன்னு சொல்லி அந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கேன் நான். ஸோ அந்த லெவலுக்கு வந்ததுனால கூகுள்லேருந்து ஒரு ரிவார்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. சின்னதாக தான் இருக்குது, ஒரு லெட்டர் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் மெயில் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி இருக்கும்னு சொல்லி வந்துச்சு. அது என்னன்னு சொல்லி இன்றைக்கி அன்பாக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பெஷலான அக்கேஷன், அதுவும் கூகுள்லேருந்து நம்மளுக்கு ஒரு ரிவார்டு அமைச்சிருக்காங்க. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கூட ஆகலை, ஆனால் ரிவ்யூஸ்லாம் நான் போட ஆரம்பித்து 4 இயர்ஸ் கிட்ட ஆகுது. எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்குள்ளே இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு இது எப்படி கூகுள்லேருந்து எனக்கு வந்துச்சு, நான் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணேன் இதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்களும் ரிவ்யூஸ் போட்டுட்டு இருந்தீங்க, ஸ்டார் ரேட்டிங்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது எலிஜிபிலிட்டி எவ்வளோ வந்திருக்குன்னு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். அந்த எலிஜிபிலிட்டி வந்துச்சுன்னா உங்களுக்கும் இந்த லெட்டர் கிடைக்க சான்ஸ் இருந்துச்சு. என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டர் வந்து ஜெர்மனிலேருந்து வந்திருக்கு. எனக்கு ஜெர்மனிலேருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கொரியர் வந்துருச்சுன்னு சொல்ல ஒரு ஆச்சரியம் தான். அப்புறம் தான் மெயிலெல்லாம் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க சொல்ல கூகுள்லேருந்தே ஒரு மெயில் வந்துருச்சு. அந்த மெயிலோட கிளிப்பிங்ஸ் நான் சைடில் போடுறேன், பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்ன இருக்குன்னு உள்ளே பார்த்துட்டு வந்துடலாம். இதுதாங்க அந்த லெட்ரு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஜெர்மனின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஜெர்மனிலேருந்து தான் வந்திருக்கு. சின்னதாக தான் இருக்குது, பட் என்னன்னு தெரியல. அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் அதை நம்ம. இவங்களே இதில் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பிரிக்கிறதுக்கு. தேங்க் யூ ஃபார் ஷேரிங் யுவர் வேர்ல்ட் அண்ட் இன்ஸ்பைரிங் பீப்புள்ஸ் எவ்ரிவேர், லோக்கல் கைட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. வேறு எதுவும் இல்லை, இது 2 தான் வந்திருக்கு. இது தாங்க அந்த கிஃப்ட்டு சொன்னல. கூகுள் மேப்போட அந்த லோகோ வந்து சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி சென்ட் பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குது பார்க்க சொல்ல. நல்லா இவ்வளோன்னு தான் இருக்குது, சின்னதாக பேட்ஜ் மாதிரி. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல, நான் லோக்கல் கைடுன்னு எனக்கு ஒரு இது கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள், லோக்கல் கைட் ஆன் கூகுள் மேப்ஸ். தேங்க் யூ ஃபார் ஷேரிங் யுவர் வேர்ல்ட் அண்ட் இன்ஸ்பைரிங் பீப்புள்ஸ் எவ்ரிவேர். நான் அதில் கொடுக்குற ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் தான் இதுக்கு காரணமே. அந்த லோகோ, அந்த பேட்ச் வந்து கவருக்குள்ளே இருந்ததால் உங்களுக்கு கிளியராக தெரியல. இப்போ கவரை பிரிச்சுட்டேன். சின்னதாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஒரு பட்டன் டைப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேக்னெட், பின்னாடி மேக்னெட், முன்னாடி மேக்னெட். இது மேக்னெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. செம்ம அழகாக குட்டியாக இருக்குங்க. நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல, இந்த மாதிரி ஒரு ரிவார்டு வரும்னு சொல்லிட்டு. நான் கூகுள் மேப்ஸில் வந்து சும்மா நான் போகிற இடம்லாம் அதில் நோட்டிஃபிகேஷன் ஹைலைட் ஆகும். சரி, அந்த இடத்துல என்னென்ன நல்லா இருந்துச்சு, நெகட்டிவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் கொடுப்பேன் அந்த இடத்துல. நான் நெகட்டிவ் இல்லாத பட்சத்தில் பாசிட்டிவாக ரேட்டிங் கொடுத்து விடுவேன். நான் எனக்கு நியூட்ரலாக தோணுச்சுனாலும் பாசிட்டிவாக ரேட்டிங் கொடுத்து விடுவேன். நான் அவ்வளோ பண்ணதுக்கு 4 வருஷம் கழிச்சு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இப்படி ஒரு ரிவார்டு வரும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்டே பண்ணி பார்க்கல.
இதுதாங்க என்னோட அந்த கூகுள் மேப்போட ப்ரொஃபைல் பேஜு. பிஎம் மீடியான்னு இருக்கும் பேஜு. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலே தெரியும், நான் கொடுத்த ரிவ்யூஸு, ஸ்டார் ரேட்டிங்ஸு, ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் மொத்தம் 201 ரிவ்யூஸ் கொடுத்துருக்கேன், 27 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ரேட்டிங்ஸுக்கு 19,954 வியூஸ் வந்திருக்கு. வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணலாம். இதில் ரிவ்யூஸில் ஃபோட்டோஸ் மட்டும் தான் பண்ணணும் இல்லை, வீடியோவும் அப்லோட் பண்ணலாம். இதெல்லாம் கடைசியாக நம்ம வதோதரா சூரத் ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம். அங்கே ஹோட்டல் ஸ்டேலாம் நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்து போட்டிருப்பேன், லக்ஸரி டார்மெண்ட்ரி வீடியோஸ்லாம். இது நான் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் மட்டும். மொத்தம் 121 ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 2,20,563 வியூஸ் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நான் நம்ம ப்ரொஃபைலோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் நம்ம ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் ஃப்யூச்சரில் போக சொல்ல கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த ரிவ்யூஸ்லாம். அன்பாக்ஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. சின்னதாக அழகாக ஒரு கூகுள் மேப் லோகோ தான் கொடுத்துருக்காங்க. நான் இந்த கூகுள் மேப் என்னோடய ப்ரொஃபைல் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் எனக்கு யூடியூப்பில் கொடுக்குற சப்போர்ட்டும் அதே கூகுள் மேப்லேயும் என் பேஜை ஓப்பன் பண்ணி அதில் ஃபாலோ கொடுத்துக்கோங்க. நான் இந்த கூகுள் மேப்ஸில் இந்த 4 வருஷத்தில் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி சொல்லிடுறேன். எனக்கு டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4,312 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். நான் அதுக்கு பாயிண்ட்ஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் வரும். ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணிங்கன்னா 10 பாயிண்ட்டு, ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா 5 பாயிண்ட், அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் அப்டேட் ஆகும். டோட்டல் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 1,377. இது வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதும் சரி, ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறதும் சரி, கூகுளில் வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி கூட கேட்கும். அதுக்கும் உங்களுக்கு அந்த கான்ட்ரிபியூஷனில் இன்க்ளூட் ஆகும். நான் இதில் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ், கூகுள் மேப்பில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் கூகுளெல்லாம் போய்ட்டு ஏதாச்சும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கூகுள் மேப்லேயும் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் தான் உங்களுக்கு அந்த இடத்துல காட்டும். எனக்கு அந்த ஃபோட்டோஸ்க்கு இது வரைக்கும் இந்த 4 வருஷமாக நான் அவ்வளோ சீரியஸாலாம் அந்த கூகுள் மேப்ஸில் இறங்கலை. பட் ஆனால் 4 வருஷத்தில் எனக்கு வந்த டோட்டல் வியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 220K, 2,20,000 வியூஸ் வந்திருக்கு ஃபோட்டோஸுக்கு மட்டும். இது வந்து ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியும் கிடையாது, ஒரு சூப்பரான லெவல் தான் சொல்லலாம். பட் ஆனால் ஒரு ஸ்லைட்டாக 4 வருஷத்தில் க்ரோத் ஆனது இது. அதுவும் இல்லாமல் டோட்டல் ரேட்டிங்ஸ்னால் வந்து இந்த ஸ்டார் ரேட்டிங்ஸு, ரிவ்யூஸு இதெல்லாம் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 201. நான் போன இடம்லாம் வந்து கூகுளில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி காட்டும் மேப்ஸில். நம்மளோட ஜிபிஎஸை வச்சு இந்த இடத்துக்கு போயிருக்கீங்க, இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கூகுள் மேப்ஸில் நோட்டிஃபிகேஷன் ஹைலைட் ஆகும். சரி, அதை கிளிக் பண்ணி அந்த இடத்தோட ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா கான்ட்ரிபியூஷன் நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் வீடியோவில். என்னோட பேஜை ஸ்க்ரோல் பண்ணியே காமிச்சிருப்பேன். ஒரு சிலதுக்கு வெறும் ரேட்டிங்ஸும் ரிவ்யூவும் கொடுத்துருப்பேன், ஒரு சிலதுக்கு ஃபோட்டோஸ் கூட அப்லோட் பண்ணியிருப்பேன். நம்ம வெளியூர்லாம் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ எடுப்போம். ஏன்னா யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுறதுக்காக வீடியோஸ், ஃபோட்டோஸ், அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்க சொல்ல ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ரிவ்யூஸ் கொடுத்துட்டு, ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட இருந்த ஃபோட்டோஸ்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுவேன். நான் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணது தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்தில் இந்த அளவுக்கு. நான் ஆக்சுவலாக அது வந்து ஃபுல் விங்கில் இறங்கலை, ஏதோ நம்மளுக்கு வருதே நோட்டிஃபிகேஷன் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும், நான் இந்த யூடியூப் மாதிரி ரொம்ப ஃபுல் விங்லலாம் அதில் இறங்கலை, யூஸ் ஆகுமே நான் அப்லோட் பண்ணி விட்டேன். எனக்கு அது அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி ரிவார்டு வரும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. எனக்கு லோக்கல் கைட் நம்பர் 6 லோக்கல் லைட் லெவல் நம்பர் 6, இது 1, 2, 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு லெவல் கைடுக்கும் அந்த 1, 2, 3, 4 அந்த லெவலுக்கு ஒன்றுத்துக்கும் ஒரு க்ரைட்டீரியா எலிஜிபிலிட்டி இருக்குது. அந்த ரீச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு அப்டேட் ஆகும். நான் இந்த லோக்கல் கைடு 6 வந்த பிறகு தான் அந்த க்ரைட்டீரியாஸ்லாம் எடுத்து பார்த்தேன். எவ்வளோ இருக்குது. லோக்கல் கைடு 7 போனோன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தூசு மாதிரி. இதில் இன்னும் 10 மடங்கு. நான் இப்போ 2,20K வியூஸ் வந்திருக்குன்னா 1,377 கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன்னா அதெல்லாம் தூசு மாதிரி. அதில் வந்து 1 லேக்குக்கு மேலே கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணணும்னு சொல்லுது. இதை விட அப்படியே ட்ரிபிள் மடங்கு பண்ணாதான் லோக்கல் கைட் 7K போகும்னு சொல்லுது. இதில் மேக்ஸிமம் வந்து லோக்கல் கைட் லெவல் 13 வரைக்கும் போயிருக்காங்க. அதுதான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் லெவலு. அப்போ அவங்களாம் எவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். நான் என்னோட அந்த கூகுள் மேப்போட பேஜ் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூடியூப்பில் கொடுத்த சப்போர்ட்டை மறக்காமல் போய் அந்த கூகுள் மேப்ஸுக்கும் கொடுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோவை போட்டிருப்பேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறேங்க. கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை எனக்கு மேலும் 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 யூடியூப்பில் கொடுத்துக்கிட்டே இருங்க. என்னால் இன்னும் எவ்வளோ க்ரோத் வர முடியுதோ அவ்வளோக்கு எல்லா இடத்துமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவேன் நான். அடுத்து நம்ம பேர்ல் சிட்டி சீரிஸோட கண்டினியூஸ் வீடியோ தான் வரும். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம கோவில்பட்டியில் அந்த ஃபேமஸான அந்த கடலை மிட்டாய் மேனுஃபேக்சரிங் டேரெக்டாக ஃபேக்ட்ரிலேயே போய் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்தது ஒரு ஃபேமஸான ஸ்பாட்டு தான் அடுத்த வீடியோவில் வரும். இன்னும் ஒரு 2 days வெயிட் பண்ணி பாருங்கள். டாடா.